அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். ஐயா இன்னைக்கு தானா இதை பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது பயந்து போயிருக்காங்க சார். அதனால தான் 23 கண்டிஷன். வேற யாருக்காவது அந்த கண்டிஷன் வச்சாங்களா? எதற்கு? விஜய் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். குறிப்பாக முக்கால்வாசியான வாக்குறுதிகள் நிறைவேற்றல. 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இடமெல்லாம் பேசிட்டு திருச்சி திருப்புமுனைன்றார். அதையும் தாண்டி ஸ்டாலின் சார் கவர்மெண்ட் நம் மக்களுக்கு செய்வது நம்பிக்கை மோசடி, மக்கள் மாற்றத்துக்கு தயார் அப்படின்றத இன்றைக்கு தொடங்கி இருக்கிற பிரச்சாரத்தில் விஜய் சொல்றார். அதாவது ஒரு 2-3 விஷயத்தை நம்ம வெளிப்படையா பேசணும். கூட்டமே கூட்டாதவங்க, கூட்டமே பார்க்காதவங்க கிட்ட போய் பேச வேண்டிய வசனத்தெல்லாம் எங்க கிட்ட பேசக்கூடாது. நாங்க இதை விட பல கூட்டங்களை பார்த்துருக்கோம், பல கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 1 கிலோமீட்டர்ல 1 ஸ்கொயர் ஃபீட்ல எத்தனை பேர் நின்னா அது எத்தனாயிரம் பேருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 13 கிலோமீட்டர் நடந்து வந்தோம், இதுல பல லட்சம் பேர் வந்தாங்கன்னு கற்பனையில வாழ்ந்தீங்கன்னா 2026 தேர்தல் முடிவுல வெளிப்படையா பார்ப்பீங்க. 1. 2வது, விஜய்க்கு தான் கொள்கைனா என்னன்னு தெரியலன்னு பார்த்தா முஸ்தபாவுக்கும் தெரியல, காமேஷுக்கும் தெரியல. சிரிக்கலாம், அப்புறம் நம்ம ரொம்ப சிரிக்கலாம். நான் அமைதியா இருந்தேன். முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். சரியா? கொள்கைனா சமூக நீதினா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, மாநில உரிமைனா என்ன, மொழி உரிமைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சு பேசணும். அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்கிறது அதெல்லாம் நான் பேசுவேன்னு சொன்னா அப்ப தற்கூரித்தனமா தான் நீங்க பேசுறீங்க. நான் பேச வேண்டியது இருக்கும். முக்கால்வாசி நான் பேசுறேன், ஒவ்வொன்னா சொல்றேன். ஏன் அவசரப்படுறீங்க? இப்பதானே கூட்டத்துக்கு முதல் கண்டிஷன் சொல்லியிருக்கேன், அடுத்தது கொள்கைக்கு சொல்லி நிறைய இருக்குது இவங்க. அதாவது நாம என்ன பேசுறோம், நாம என்ன செய்யறோம்னு ஒண்ணு அவங்க கட்சி தலைவனுக்காக தெரியணும், இல்ல தலைவனை ஃபாலோ பண்றவங்களுக்காக தெரியணும். இங்க ரெண்டுமே இல்ல. அந்த கட்சிக்கு தலைவனுக்கு அது தெரியல. ஏன் கண்டிஷன் போட்டீங்க? எடப்பாடி பழனிசாமி கண்டிஷன் போட்டீங்களா? கலைஞருக்கு கண்டிஷன் போட்டீங்களா? தளபதி கண்டிஷன் போட்டீங்களா? வரங்க எங்க ஸ்கூல் பசங்களை தான் கையை கட்டு, வாயை புத்து, ஒழுங்கா நடந்து வா, ஒழுங்கா நில்லுன்னு சொல்லுவாங்க. தலைவர்களை சொல்லுவாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப நீங்க வந்து நான் முடிக்கல பரத், ரொம்ப பேசுனாங்க. எங்களுக்கு கண்டிஷன் போட்ட, உங்களுக்கு தாங்க கண்டிஷன் போடுவாங்க, வேற யாருக்கு போடுவாங்க? நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பேரணி மாநாடு நடத்தி பார்த்துருக்கீங்களா? பேசுற பாயிண்ட்டுக்கு லீடர் வருவாங்க, வரவேற்புன்னு 2 இடத்துல கொடுப்பாங்க, வரவேற்புன்னு 2 இடத்துல கொடுத்தீங்களா? மக்கள் தான் வந்தாங்க. இந்த கதைலாம் எங்க கிட்ட பேசாதீங்க, எங்களுக்கு தெரியும். நாங்க இதை விட பெரிய கூட்டத்துல இருந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கோம், இங்க உட்காந்துன்னு இருக்கோம். பார்க்காம கூட்டத்துல பார்க்காம இருந்து வரல, எங்களுக்கு தெரியும். 2 வரவேற்பு கொடுத்தா அடுத்த நேரம் பாயிண்ட்டுக்கு தான் வந்து பேசணும். இடையில நீங்களா 6 மணி நேரத்தை டிராபிக் பண்ணா அந்த 6 மணி நேரத்துல அங்கங்க ஜனம் சேர்ந்துதா? ஒரே ஜனம் தான் டிராவல் பண்ணுது. யாரை ஏமாத்துறீங்க? திரும்பவும் சொல்றேன், கூட்டத்தை பார்க்காதவங்க போய் கதை சொல்லுங்க, எல்லாம் உட்காந்து கேட்பாங்க. நான் கேட்க கருத்துக்கு வந்துருவோமா? வரேன், அடுத்தது வரேன். இந்த காக்கா கூட்டம் மாதிரி கலைஞ்சி காக்கா கூட்டம் மாதிரி சேர்ற கூட்டத்துக்குலாம் நாங்க பயப்படணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. முதல்ல எங்களை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு 2 நண்பர்களும் சொன்னாங்க. உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு அங்க கழுகே தயாரா இல்ல, நாங்க ஏன் தயாரா இருக்க போறோம்? கழுகு ஏற்கனவே போட்டு அடிச்சிடுச்சு உங்களை, காக்காவை. ஆனால் அந்த காக்கா கழுகுகள் போகவே இல்லை. எங்க கூட நீங்க ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு ஆள் இல்லைன்னு சொல்ல வரேன். அதோட அர்த்தம் அதான். நாங்க 75 வருஷம் உங்க தாத்தாவையும் பார்த்திருக்கோம், உங்க அப்பாவையும் பார்த்திருக்கோம், உங்களையும் பார்ப்போம், உங்க மகனையும் பேரனும் பார்ப்போம் இந்த கட்சி. சரிங்களா? அதனால எங்க கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது. நாங்க உங்களை போட்டியாவே நினைக்கல. நாங்க சொன்ன புதிய எதிரி யாருன்னா அதிமுக ஒரு காலகட்டங்களில் எங்களுக்கு நேரடி எதிரியா இருந்தது. அது தன்னுடைய சித்தாந்தத்தையும் கொள்கையும் மறந்து கொல்லைப்புற வழியா பாஜகவோட மதவாதத்தோட சேர்ந்து வரத அந்த புதுவிதமான எதிரியை தான் நாங்க சொன்னோமே தவிர உடனே நீங்க திருப்பதியில மொட்டாட்சி எல்லாம் எங்க ஆளுன்னு சொன்ன கதையா இருக்குது. கொள்கை இல்லாம கூட்டம் கூடுவது, அதுதான் நான் சொன்னேன். கொள்கை என்னன்னு கேட்டேன். சமூக நீதி பத்தி பேசுவாரா? நீங்க பத்தி பேசுவாரா? பாஜகவின் மீது திமுக சொல்லக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளும் இதுல பதிவு வச்சிருக்காங்க. அவங்க சொல்லிருக்காங்க முடியல. நான் சொல்றேன், நீ நம்ம ட்ராக் விட்டு வெளிய போறோம். நான் ட்ராக் உள்ள வெளிய நான் உள்ள வரேன். ஒரே நாடு ஒரே தேர்தல், கீழடி, பார்லிமென்ட் மறுசீராய்வு, கல்விக்கான, இது எல்லாமே நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க பேசுறாங்க. அதை பத்தி ஒரு 3 நிமிஷம் பேசுங்க. இடஒதுக்கீடை பத்தி 2 நிமிஷம் பேசுங்க. இடஒதுக்கீடு இங்க யார் கொண்டு வந்தாங்கன்னு பேசுங்க பாப்போம். ஏன் அதை கடந்து போறீங்க? சமூக நீதி இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பேசுங்க. அதை ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தாங்கன்னு 16 பாயிண்ட் எழுதி வந்து
16 பாயிண்ட் ஒப்பிச்சுட்டு போனா என்ன கணக்கு இது? 505 வாக்குறுதியில சார் இருங்க வர, நீங்க கேட்டீங்க அத்தனை வாக்குறுதிக்கு அடுத்தது வர. வாங்க இப்ப நீங்க நான் உங்களுக்கு லீடு கொடுக்குறேன். நான் வரேன், எனக்கு பொறுமை டைம் வேணும். ஏன்னா 4 பேர் சொல்றாங்கன்னு போது நான் பதில் சொல்லணும்ல கவர்மெண்ட்டை பத்தி. அப்போ உங்களுக்கு சப்ஜெக்டே கிடையாம, சப்ஜெக்டே பேச தெரியாம நான் கேக்குறேன் சார். அண்ணன் விஜய் அவருக்கு அண்ணன் விஜய் பேசுறாரு சார் ஒரு மேடையில ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட, இடஒதுக்கீடு பத்தியோ இல்ல மாநில உரிமை பத்தியோ மாநில மற்ற விஷயங்களை பத்தியோ பேசுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு சப்ஜெக்ட பேச தெரியுமா? ஒரே சப்ஜெக்ட இல்ல இது வரைக்கும் பேசிருக்கீங்களா சார்? நீட் எக்ஸாம் மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம்லாம் வைக்கிறீங்க. நான் வந்து அவர் சொன்ன கருத்துக்கு உங்க பதில் என்ன? அப்புறம் என்னது? அப்ப வேற என்ன பேசுவீங்க? குற்றச்சாட்டு இல்ல சார், நான் திருப்பி வைக்கிறேன். அவர் முடிச்சிட்டு ரமேஷ் நான் வரேன். உங்க நேரம் வரும். உங்க நேரம் வரல பேசுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதே நிமிஷத்தை நீங்க பேசுனீங்கன்னா நாங்க செஞ்சவங்க, நாங்க பேச வேண்டிய அவசியம் செய்யலன்றதுதான் குற்றச்சாட்டு. வரேன். இடஒதுக்கீடு யாரு கொடுத்தா? இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு? 69% இடஒதுக்கீடு வரைக்கும் கொண்டு வந்தது யாரு? திமுக. வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்து கொண்டு வந்தது யாரு? திமுக. அருந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு? திமுக. சிறுபான்மை இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு? திமுக. நாங்க பேசுவோம், நாங்க செஞ்சிருக்கோம். நீங்க மேலோட்டமா அப்படியே 19 பேசிட்டு நீங்க போலான்னு நினைச்சா நாங்க எப்படி வரோம்? அடுத்து வர நீட்டே ஒழிப்போம், கேஸ் சிலிண்டர் மானியம், சார் நான் வந்து பெண்களுக்கு கொடுத்தோம் தாண்டி எல்லாம் போக மாட்டேன். தம்பிக்கு வந்து யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, இல்ல அவங்க அண்ணனுக்கு யாரோ எழுதி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, எழுதி இந்த மாதிரி வந்து இது எல்லாம் சொன்னார் இல்ல, இது எல்லாம் எது சம்பந்தப்பட்டது? நிதி பகிர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இல்ல 19 விஷயங்களா? வாக்குறுதி வர நான் சொல்றேன். மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிதி பகிர்வுன்றத பத்தி பேச எங்கேயா தயாரா இருக்கீங்களா? மாநிலம் எவ்வளவு வரி கட்டுது, ஒன்றிய எவ்வளவு கொடுக்குதுன்றத பேச தயாரா இருக்காரா? அதே விஜய். நான் திரும்ப சொல்றேன், எங்களுக்கு விஜய பேசணுன்ற இடத்துல நாங்க இல்ல. ஆனா நீங்க பேச வைக்கிறீங்க. அந்த வரி பகிர்வு பத்தி பேசும்போது ஒன்றிய அரசு எதுக்கெல்லாம் நிதி கொடுத்திருக்கு, அந்த நிதி எல்லாம் எங்க செலவு பண்ணிருக்கீங்க, அதை பத்தி நீங்க பேச தயாரா இருக்கீங்களா? வாக்குறுதியை பத்தி பேசுறீங்கல்ல, காலை சிற்றுண்டி திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தோம், அதை வாக்குறுதி கொடுத்த நிறைவேற்றணும். புதுமை பெண் திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தோம், வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணும். நான் முதல்வன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம், வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணும். தமிழ் முதல்வன் திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தோம், வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணும். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு எழுதி கொடுக்குறாங்கன்னு பேசினா பொதுவெளியில எப்படி ஏத்துக்க முடியும்? மாதம் ஒரு முறை மின் கட்டணம். நான் முடிச்சிடறேன். பழைய பென்ஷன் திட்டம், இதெல்லாம் நீங்க சொன்னது சொல்லாதது நிறைய செஞ்சிட்டீங்கன்னு நீங்க சொன்னது செய்யலன்னு முன்னாடியே சொன்னேன். நிக்கிற வாக்குறுதிகள் எல்லாமே நிதி சம்பந்தப்பட்டதா இல்ல மாநிலத்தால செய்யக்கூடிய திட்டங்களா? எத்தனை முறை நிதி பகிர்வை பத்தி மோடி கிட்ட நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டு நிலுவையில் நிக்கிறது யாரோட வழக்கு? வரி பகிர்வு பத்தி பேசும்போது சமர சிக்ஷா அபியான் திட்டத்துல வர வேண்டிய நிதி வராம இருக்கு. இத பத்தி பேசுறதுக்கு யார் தயாரா இருக்கா? இன்னைக்கு கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு பெட்டிங்ல நிக்கிறது யாரு? நாங்க தான் சார் போராடுறோம். நீங்களா போராடுறீங்க? அரசு நீங்க. ஆமா சார், அரசு தான். நாங்க என்ன இல்லைன்னா சொன்னோம். ஆனா ஒரு அரசியல் கட்சியாவும் திமுக செயல்பாடு பார்க்கணும். நீங்க அரசாங்க செயல்பாடா பார்க்கும் போதும் அரசியல் கட்சியோட செயல்பாடா பார்க்கும் போதும் மாநில உரிமைன்னு ஒண்ணு வரும்போது எதிர்கட்சியா இருந்த திமுக கருப்பு கொடி காட்டி கைதியாகி ஜெயிலுக்கு போச்சு. இன்னைக்கு அதே எதிர்கட்சியில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் மாநில உரிமைக்கு பிரச்சனை வருது, ஆன்லைன் அட்ராசிட்டி பண்றாரு, ரோட்ல வந்து போராட்டம் பண்ணீங்களாப்பா? ரொம்ப சிம்பிள். கேட்ட கேள்விக்கு யாரா நீங்க அப்புறம் கேளுங்க. நீங்க எந்த கேள்வி வேணா கேளுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா என்ன பேச விட்டுட்டு கேளுங்க. ஆனா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அரசியல் கட்சியா செயல்பட்டீங்களான்னு கேட்கிறேன். இதுதான் எங்களோட கேள்வி. திமுக எதிர்கட்சியா இருந்தது, 10 வருஷம் எதிர்கட்சி, யாருமே இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல மாநில உரிமை, மாநில சுயாட்சி, மாநிலத்துடைய தன்னாட்சி பெற்ற நிறுவனங்கள் பத்தி வர பிரச்சனைகளை பத்தி பேசும்போது திமுக ஒரு இடத்துல எதிர்கட்சியா அமைதியா வேடிக்கை பார்த்தது நிரூபிக்க முடியுமா? நீங்க யாராவது திருச்சி அந்த ஒரு பிரச்சாரம், அந்த கூட்டம், அதுல பேசப்பட்டது ஒட்டுமொத்தம் ஒரு வரியில சொன்னா நீங்க எப்படி பாக்குறீங்க? பரத்துக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லணும்னாலும் அவனே தான் பழைய நம்ம சூப்பர் ஸ்டார் டயலாக் தான். இங்க கூட்டம் சேர்த்தவங்கலாம் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ரைட். ஒரே ஒரு பாயிண்ட் வெயிட் பண்ணல. ரைட். ஆனா ஒரே ஒரு இது தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சொன்னாரு, நாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது செயல்பட்டா போல் நீங்க யாராவது செயல்பட்டீங்களான்னு கேட்டாங்கல்ல.
அதைத்தான் நாங்களும் சொல்றோம். திமுக மிக சிறந்த எதிர்க்கட்சி. உங்களுக்கு எதிர்க்கட்சியான வாய்ப்பு 26ல இருக்கு. இது நாங்க மக்கள் சொல்லல, முடிவு பண்ணிட்டா, இதை நான் நாங்க தயாரு. சொல்லல. கவர்மெண்ட் முடிவு ரைட் பண்ணிட்டா, அரசு ராம்கி அதிகாரம் ரொம்ப அமைதியா இருக்காரு. ராம்கி கிட்ட மக்கள் முடிவு பண்ணிட்டேன்ற Right. விஷயத்துக்கு நான் தயார். ரைட். யார் ஆளுங்கட்சியா வரணும் எதிர்க்கட்சியா வரணும் மக்கள் முடிவு பண்ணிட்டோம், நாங்க பாத்துக்கிறோம். நான் தனியார் சார்ட்ட போறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணி சுருக்கமா, ஏன்னா தனியார் சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. இல்ல இல்ல ரொம்ப நானு சுருக்கமா. இவருக்கு ஒரு 1.5 நிமிஷம், அப்புறம் காமேஷ் பேசுறது ஒரு 1.5 நிமிஷம், எனக்கு அதிகமா time வேண்டாம். தனியார் சொன்னா wait இல்ல, இல்ல. பண்றாரு. நான் என்ன கேட்ட சகோதரர்கிட்ட, கொள்கையை பத்தி பேசுங்கன்னா அவங்க தலைவர் மாதிரி அவர் அந்த கொள்கைக்குள்ளேயே வரலங்க. அவர் சம்பந்தமே இல்லாம கிரவுண்ட் வெளியிலேயே போய் பேசிட்டு இருக்காரு. நாங்க என்ன கேட்டோம்னா, நீங்க இன்னொரு எம்ஜிஆர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதை விட ஒரு மூடத்தனம் எதுவுமே இருக்காது. நான் என்ன உங்களுக்கு நாங்க வந்து ஒரு இது வார்னிங்கா சொல்றேன்னு நினைச்சாலும் சரி, இல்ல அறிவுரையா சொல்றேன்னு நினைச்சாலும் சரி, ஒரே நிமிஷம் எம்ஜிஆர் ஒரே ராத்திரில வந்து ஒரே ராத்திரில இருங்க வர எம்ஜிஆர் உங்க வார்னிங் என்ன கட்டுப்படுத்த முடியாது. எம்ஜிஆர் உங்க வார்னிங் உங்களோட அடக்குமுறை எம்ஜிஆர் திமுக இல்லாம ஆளுங்கட்சியோட அட்ராசிட்டி அதெல்லாம் கதை சொல்லுங்க. ஏங்கிட்ட வைக்க முடியாது. அவர் கதை சொல்லுங்க. கத்தி Right. முஸ்டாரா? நன்றி, நீங்க முஸ்தபா. கத்துங்க சார். வார்னிங் பேசுறது கத்துங்க. கத்தி முஸ்டாரா? நீங்க என்ன அதாவது, மிரட்டுறாரு? ஏங்க, வார்னிங் நான் தெளிவா யாருக்கு பேசுற. யாருக்கு யார் வார்னிங்? வெளிப்படையா சொல்றேன். உங்க வார்னிங் நான் என்ன வெளிப்படையா கட்டுப்படுத்த முடியாது. சரி, நீங்க என்ன பேசுங்க. வார்னிங் கொடுக்கறது? பேச முடியும். நீங்க என்ன வார்னிங் கொடுக்கறது? பேச நன்றி முஸ்தபா பேச சார். நன்றி முடியும். நன்றி நன்றி. அதாவது எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு கட்சியில உறுப்பினரா இருந்து, எம்எல்ஏவா இருந்து, அந்த கட்சிக்கு ஒரு பொருளாளரா இருந்து, அந்த கட்சிக்கு அப்புறம் வெளியில வந்து கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் ஆட்சி பிடிக்கணும்னு நினைச்சாரு. நீங்க திடுதிப்புன்னு பனையூர்ல இருப்பீங்களா, திடுதிப்புன்னு கட்சி ஆரம்பிப்பீங்களா, திடுதிப்புன்னு உடனே எலெக்ஷன் வருமா, திடுதிப்புன்னு உடனே மக்கள் முடிவு செய்வார்கள் தான் அவர் சொல்றாரு. எப்படிங்க நாங்க முடிவு பண்ணுவாங்க? 2026 மாற்ற திருச்சி திருப்பு முனை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதானே சொல்றாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு வந்து வேற மாதிரியான மண்ணு. இன்னைக்கு உயர்கல்வியில வந்து 72% கல்வி அறிவில நம்பர் 1 இருக்கிற மாநிலம். இங்க 72% படிச்ச மக்கள் கிட்ட போய் எப்படிங்க சினிமா கவர்ச்சி வச்சு நீங்க ஏமாத்த முடியும்? 77 முடியலன்ற 5 வருஷம் ஆச்சு எம்ஜிஆருக்கு. அதுக்கு முன்னாடி 2 இடைத்தேர்தல். நீங்க நான் எம்ஜிஆர் ஆயிடுவேன் எம்ஜிஆர் ஆயிடுவேன், எப்படி எம்ஜிஆர் ஆவீங்க நீங்க? ஒன்னு பேக்கப்பே கிடையாது, உடனே எம்ஜிஆர் ஆயிடுவீங்களா? உடனே நீங்க கேப்டன் ஆயிடுவீங்களா? நீங்க வந்த எப்படி பின்பு நான் திரும்ப சொல்றேன், இந்த கூட்டத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். நான் பல கூட்டத்தை பார்த்துட்டு வந்தாலும் சரி, அப்போ எதுக்கு சார் அந்த ரியாக்ஷன்? எங்களுக்கு தெரியும் ஒரு கிலோமீட்டர்ல எத்தனாயிரம் பேர் நிக்க முடியும், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒருத்தருக்கு நிக்க முடியும். நான் முதல்லயே சொல்லிட்டேன். நீங்க வேற ஆளுகிட்ட சொல்லுங்க, இது பெரிய கூட்டம். Right. இதை நம்ப நான் தயாரா இல்ல. புரிஞ்சுக்கிறேன். நன்றி. சும்மா ட்ரோன் காட்சியில வச்சுக்கிட்டு அதை வச்சு அப்படியே ஜூம் பண்ணி எடுத்த உடனே இது பெரிய கூட்டம் ஸ்தம்பிச்சதுன்னு பரபரப்பு வேணா, காமேஷ் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. காமேஷ். எனக்கு பர்டிகுலர் உடன்பாடு இல்லை.